கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. மேற்கு வங்கத்தில ஒரு புதுமையான பிரச்சனை ஒண்ணு வந்திருக்கு. இதுநாள் வரைக்கும் பல்வேறு எதிர்க்கட்சிகள் பிரதமர் மீது தாக்கியிருக்காங்க. அவர மிக கடுமையான சொற்களால பேசியிருக்காங்க. அவர கருப்பு கொடி காட்டியிருக்காங்க. தமிழ்நாடு போன்ற இடத்துல வந்து கோ பேக் மோடி அப்படிங்கிற பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க. கருப்பு பலூன்கள பறக்க விட்டுருக்காங்க. கொடும்பாவி கொளுத்துறதுங்கிறது வந்து ரொம்ப சர்வசாதாரணம். மிக மிக மோசமான குற்றச்சாட்டுகள் அவர் மீது பேசியிருக்காங்க. அப்ப ராகுல் காந்தி போன்றவர்கள் எல்லாம் வந்து சோல்ட் அவுட் பிரைம் மினிஸ்டர், காம்ப்ரமைஸ்டு பிரைம் மினிஸ்டர். காம்ப்ரமைஸ்டு அப்படின்னா இவர் வந்து அந்நிய சக்திகளுக்கு இவர் மேல ஏதோ அவங்களுக்கு வந்து ஒரு கட்டுப்பாடு இருக்கு. இவர் வந்து ஏதோ ஒரு விதத்துல தன்னுடைய பலவீனத்தை வெளிக்காட்டிட்டாரு. இன்னும் மோசமா பேசுறவங்களா இருக்காங்க. இவரை பற்றிய பல்வேறு வீடியோக்கள் இஸ்ரேலிடமும் அமெரிக்காவிடமும் இருக்கிறது. அதை வைத்துக்கொண்டு பிரதமரை நரேந்திர மோடியை பிளாக்மெயில் பண்றாங்க அப்படின்லாம் வந்து எதிர்க்கட்சி தலைவர்கள் எல்லாம் பேசியிருக்காங்க. பொதுவாக நம்ம ஊரில் வந்து பிரதமரெல்லாம் அப்படி பேசுறது நியாயமா சரியா அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அப்படிலாம் பேசுறதெல்லாம் வந்து ஒரு மாதிரி நார்மலைஸ் ஆயிடுச்சு. ஆனாலும் பிரசிடென்ட் அப்படின்னு வரும்பொழுது, இந்திய குடியரசுத் தலைவர் அப்படின்னு வரும்பொழுது இது எதுவுமே இருக்காது. இது வந்து பலவேறு பேருக்கு பலவேறு பிரசிடென்ட்கள் மேல கோபங்கள்லாம் இருந்திருக்கே தவிர, அவரை பற்றி வெளிப்படையாக அவரை வந்து ஒரு பிரச்சனைக்குள்ள சிக்கக்கூடிய மாதிரி பார்த்துக்க மாட்டாங்க. ஆனால் மேற்கு வங்கத்தில் ஒரு சர்ச்சை ஒன்று உருவாகி இருக்கு. அந்த சர்ச்சையுடைய அடி ஆழம் வரைக்குமான தகவல் நமக்கு தெரியல. வேண்டுமென்றே செய்யப்பட்டதா, இல்லை இது வந்து தற்செயலாக நடந்ததா அப்படிங்கிறது என்ன விவரம் அப்படிங்கிறத பார்த்துருவோம். திரௌபதி முர்மு இந்திய குடியரசுத் தலைவர் அவர்கள் இவங்க வந்து மேற்கு வங்கத்தில் ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதாக இருந்தது. டார்ஜிலிங் நகரத்தில் அங்கே வந்து இன்டர்நேஷனல் சந்தால் கான்ஃபரன்ஸ். சந்தால்கள் அப்படிங்கிறவங்க வந்து பழங்குடியினர். அந்த பழங்குடியினர் சில மாநிலங்கள்ல இருக்காங்க. வங்கதேசத்துல நிறைய இருக்காங்க. வங்கதேசத்துல ஷெட்யூல்ட் காஸ்ட், ஷெட்யூல்ட் ட்ரைப் ரெண்டுமே அதிகம். ஷெட்யூல்ட் ட்ரைப் ரொம்ப அதிகம். ஸோ இந்த நிகழ்ச்சிக்கு பிரசிடென்ட் வரதாக இருக்கு. இந்த பிரசிடென்ட் வரும்பொழுது அங்க சில பிரச்சனைகள் நடந்திருக்கு. தே had said this place Bidan Nagar is congested, you will not be able to go, but I think 5 lakh people could gather here easily, but I don't know why they took us there. I don't know what went through the administration's mind that they chose a place for the conference where the Santal people could not go. I am very sad that the people here were unable to reach the conference because it was held so far away. So ஒரு குறிப்பிட்ட இடத்துல முதல்ல அவர்கள் வந்து இந்த இன்டர்நேஷ்னல் சந்தால் கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிறத ஆர்கனைஸ் பண்ண பிளான் பண்ணியிருந்திருக்காங்க. பட் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து இந்த இடம் வேண்டாம், இந்த இடத்துக்கு வந்து மக்கள் வர முடியாது அப்படிங்கிறதுனால வேற இடம் போங்க அப்படின்னு வேற இடத்த ஒதுக்கியிருக்காங்க. அந்த வேற இடத்துக்கு போக முடியறதுல நிறைய சிக்கல்கள் இருந்திருக்கு போல இருக்கு. இதுதான் அவங்க சொல்ற ஃபர்ஸ்ட். இது முதல்ல கொடுத்த இடத்துலயே 5 லட்சம் பேர் கூடியிருக்க முடியும். ஏன் அதை விட்டுட்டு அவங்க வந்து ரொம்ப தொலை தூரத்தில் இருக்கிற ஒரு இடத்தை அவங்க வந்து 2வது வென்யூவாக அலோகேட் பண்ணாங்க அப்படிங்கிறது அவங்களுடைய ஒரு குற்றச்சாட்டு. அடுத்து அவங்க சொல்றது வந்து புரோட்டோகால் படி சீஃப் மினிஸ்டரும் மற்ற மினிஸ்டர்ஸும் என்னை வந்து பார்த்துருக்கணும், நான் வரும்பொழுது என்ன ரிசீவ் பண்ணணும். அப்புறமா மினிஸ்டர் இன் வெயிட்டிங் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. சில முக்கியமான ஆட்களுக்கு அதை அசைன் பண்ணிடுவாங்க அந்த கேபினெட்ல, பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர். அப்போ சீஃப் மினிஸ்டர் போகலைன்னா கூட மினிஸ்டர் இன் வெயிட்டிங் போயிடுவாங்க. அது நடக்கல. மாறாக கன்சிடரபிளி லோவர் ரேங்க்ட் ஆட்கள் வந்திருக்காங்க. திரிணாமுல் காங்கிரஸோடைய தலைவரும் வெஸ்ட் பெங்காலுடைய சீஃப் மினிஸ்டராக இருக்கிறமான மமதா பானர்ஜி அவங்களே வந்து சொல்றாங்க. அவங்க சொல்றதே சரியா இல்லை பாருங்களேன். ஹானரபிள் பிரசிடென்ட் வாஸ் ரிசீவ்ட் அண்ட் சீன் ஆஃப் பை மேயர் சிலிகுரி முனிசிபல் கார்பரேஷன், டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் டார்ஜிலிங் அண்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் சிலிகுரி போலீஸ் கமிஷனரேட் strictly as per the approved lineup shared by the president secretariat. இது ஆக்சுவலாக தப்பு. ஏன்னா சீஃப் மினிஸ்டர் வரணும், சீஃப் மினிஸ்டர் வந்துதான் ஆகணுங்கிறது இல்லை. வேற ஒரு இடத்துல இருக்காங்க, வேற ஒரு ஒர்க் இருக்குன்னா ஓகே. ஒரு கேபினெட் மினிஸ்டர் வரணும். குறைஞ்சபட்சம் மினிஸ்டர் இன் வெயிட்டிங் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இந்த பர்டிகுலர் பர்பஸுக்காக டிசிக்னேட் பண்ணியிருக்கக்கூடிய மினிஸ்டர் வரணும். ஆனால் பார்த்தீங்கன்னா we are not even seeing one collector level, சீனியர் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் இல்லை, டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் இல்லை. மாறாக வந்து சிலிகுரி முனிசிபல் கார்பரேஷன் மேயர் அப்படிங்கிறாங்க. இது இஸ் அ கம்ப்ளீட் புரோட்டோகால் பிரேக் டவுன். இதில் அரசியல் இருக்கலாங்கிறது அடுத்து அதுக்கு வருவோம். பட் இதை அவங்க வந்து பெருமையாக கூட சொல்கிறாங்க. நோ புரோட்டோகால் லாப்ஸ் ஹேப்பன்ட் ஆன் த பார்ட் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். கேள்வி டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷனோட தலைமை அங்கே இருந்ததா இல்லையாங்கிறது இல்லை.
ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேஷனுடைய தலைமை அங்கே இருந்திருக்கணுங்கிறது தான். தமிழ்நாட்டில் உங்களுக்கு தெரியும், பிரைம் மினிஸ்டர் வந்து அடுத்த 10 நிமிஷத்தில் அவர் வந்து திமுகவை திட்டி மேடையில் ஏறுவார். ஆனாலும் மினிஸ்டர் இன் வெயிட்டிங் அவரை ரிசீவ் பண்ணுவார். அதுதான் புரோட்டோகால். ரைட்? இங்கே அந்த புரோட்டோகால் நழுவினதே கிடையாது. இவங்க வந்து டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அனுப்பிச்சிட்டு ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேஷன்லேருந்து ஒருத்தருமே இல்லாமல், திஸ் இஸ் கம்ப்ளீட்லி ராங். ஐ டோன்ட் நோ வை மை யங்கர் சிஸ்டர் டிட் நாட் கம். அவங்களுக்கு என் மேலே கோபமோ, என்னை வந்து பார்க்க வரல. President visits a place, the chief minister and the minister should also come, but she did not. I am also a daughter of Bengal. Mamta Didi is like my younger sister. I did not know why she is angry with me, but I wish her well. இது உடனே இது அவ்வளோதான். இதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து அரசியல் ஏற்கனவே பாரதிய ஜனதாவுக்கும் திரிணாமுல் காங்கிரஸுக்கும் தாங்கவே தாங்காது. முதல்ல பிரைம் மினிஸ்டர் தான் இதை ஆரம்பிச்சு வச்சாரு. இது வந்து ஷேம்ஃபுல் அண்ட் அன்பிரசிடென்டட் அப்படின்னு அவர் ஒரு ட்வீட் ஒன்று. திரிணாமுல் காங்கிரஸ் கவர்மெண்ட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் has crossed all limits and their administration is responsible for this insult to the president. He said that the anguish and the concern expressed by the president who has risen from the tribal community itself have instilled profound sorrow in the hearts of the people of India. உடனே அடையாள அரசியலுக்குள்ள போயிட்டாங்க. ஸோ பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்றாருன்னா, திரௌபதி முர்முவே ஒரு ஆதிவாசி ஷெட்யூல்டு ட்ரைப், அவங்கள நீங்க இன்சல்ட் பண்ணிட்டீங்க. நீங்க வந்து வெஸ்ட் பெங்கால்ல ஷெட்யூல்டு ட்ரைப்ஸை வந்து ரொம்ப கேவலமாக நடத்துறீங்க அப்படின்ட்டு. உடனே மம்தா பானர்ஜி அவங்க என்ன சொல்லிட்டாங்க, அம்மா நீ இதெல்லாம் சரிம்மா, நீங்கள் பிரசிடென்ட், மணிப்பூரில் ட்ரைபல்ஸுக்கு எதிராக நடக்கக்கூடிய அந்த கிளர்ச்சியை பற்றி நீங்கள் ஒன்றுமே சொல்லலையே அப்படின்னு. அடுத்து வைஸ் பிரசிடென்ட் சிபி ராதாகிருஷ்ணன் அவர் இதை கடுமையாக கண்டிக்கிறாரு. அமித்ஷா உள்துறை அமைச்சர் கடுமையாக கண்டிக்கிறாரு. கேபினெட்லேருந்து உடனடியாக ஒரு செக்ரட்டரி, யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ், அவங்க வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் சீஃப் செக்ரட்டரி அவங்கள்டேருந்து ஒரு கடிதம் கேட்டிருக்காங்க. அது நேற்றுக்கு இரவுக்குள்ளே கடிதம் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த புரோட்டோகால் பிரீச் எப்படி நடந்தது, இதை உடனடியாக நீங்கள் வந்து எங்களுக்கு சொல்லிடுங்கன்ட்டு. பட் டெக்னிக்கலாக ஒரு ப்ராப்ளம் அங்கே நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடியே தெரியும் போல. ஏன்னா இது வந்து ஒரு பிரைவேட் அமைப்பு, இன்டர்நேஷனல் சாந்தால் கான்ஃபரன்ஸை நடத்தக்கூடியவங்க. அவங்களுடைய அமைப்பு வந்து இந்த கட்டுமானங்கள் எல்லாம் ஏற்படுத்தும் பொழுதே டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் ஆஃப் டார்ஜிலிங் வந்து ஏற்கனவே அண்டர் செக்ரட்டரி டு த கவர்மெண்ட் ஆஃப் வெஸ்ட் பெங்காலுக்கு ஒரு லெட்டர் ஒன்று அனுப்பிச்சிட்டாங்க. இங்கே இருக்கிற ப்ரிப்பரேஷன் அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பார்த்தா கொஞ்சம் சரியா இல்லைங்க. புரோட்டோகால், ஒரு பிரசிடென்ட் வரணும் அப்படின்னா அதுக்கான புரோட்டோகால் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரியே இல்லை இது. அதனால நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும், இதை ப்ளீஸ் இதை வந்து பிரசிடென்டோட ஆஃபீஸ்க்கு எடுத்துட்டு போங்க அப்படின்ட்டு. வெஸ்ட் பெங்கால் அட்மினிஸ்ட்ரேஷனும் அதை உடனடியாக பிரசிடென்டோடைய செக்ரட்டேரியட்டுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. நீங்க போய் கலந்துக்கக்கூடிய அந்த மீட்டிங்ல அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் கொஞ்சம் ஒன்றும் சரியா இருக்கிற மாதிரி தெரியலைங்க, நிறைய ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி தெரியுது, தகவலை உங்களுக்கு முன்னாடியே சொல்லிடுறோம் அப்படின்ட்டு. இது ஏன் வந்து ஒரு சீனியர் மினிஸ்டர் இல்லை அப்படிங்கிறது வேற விஷயம். சீஃப் மினிஸ்டர் என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு ஒரு தர்ணா இருந்தது, சீஃப் மினிஸ்டர் ஏன் தர்ணா பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் விட்டுருங்க, எனக்கு ஒரு தர்ணா இருந்தது. அப்புறம் இன்னொரு பிரச்சனை உங்களுக்கு, அது உங்களுக்கு தெரியும், அதில் வந்து தமிழ்நாடு அதில் சம்மந்தப்பட்டிருக்கு. அங்கே இருக்கிற கவர்னர் ரிசைன் பண்ணிட்டார். ஆக்சுவலாக கவர்னர் தான் முதல்ல போய் நிற்கணும். பிரசிடென்ட் வராங்கன்னா கவர்னர் அங்கே நிற்கணும். அங்கே கவர்னர் ரிசைன் பண்ணியிருக்காரு. அடுத்து அங்கே போய் பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டியது RN ரவி இங்கே தமிழ்நாட்டில் இருக்காரு. அவர் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு அவர் அங்கே போகணும். ஸோ அவரும் அங்கே இல்லை. ஸோ கவர்னர் இல்லை, சீஃப் மினிஸ்டர் தர்ணா பண்ணிட்டு இருக்காங்க. மினிஸ்டர் இன் வெயிட்டிங்னு ஒரு சீனியர் மினிஸ்டர் டிசிக்னேட் பண்ணாங்களா இல்லையா தெரியல. சீஃப் செக்ரட்டரி இல்லை, அந்த IAS லெவல் செக்ரட்டரிஸ் ஒருத்தரும் கிடையாது, ஒரு மினிஸ்டர் ரிசீவ் பண்ண வரல. இட்ஸ் அ கிளியர் கம்ப்ளீட் பிரேக் டவுன் ஆஃப் புரோட்டோகால் அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்தே இல்லை. அதை விட்டுட்டு மேயர் வந்தார், கமிஷனர் ஆஃப் போலீஸ் வந்தார் அப்படின்லாம் சொன்னால் இட்ஸ் வே பிலோ த ரேங்க். இது வந்து கிளியர்லி இட் இஸ் ராங். அதுக்குள்ள வந்து வென்யூ மாற்றம் செய்தது வந்து பிரசிடென்ட்டுக்கு பிடிக்கல அப்படின்னு தெரியுது, ரொம்ப தெளிவாக தெரியுது. யூஸ்வலி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பிரசிடென்ஷியல் புரோட்டோகாலில் இஃப் இட் இஸ் நாட் அப் டு த மார்க் அவங்க போகவே மாட்டாங்க, கேன்சல் பண்ணிடுவாங்க மீட். ஆனால் இது வந்து ஒரு பழங்குடியினர் தொடர்பான மாநாடு. இதை கேன்சல் பண்ணாலும் இவங்களே ஒரு பழங்குடி பின்னணியிலேருந்து வந்துட்டு ஒரு பழங்குடியினர் மாநாட்டுக்கு போகலை அப்படின்னா அதோடைய ஆப்டிக்ஸ் சரியாக இருக்காது. ஸோ இது வந்து ஒரு பெரிய பிரச்சனை ஆகிடும். பட் அக்ராஸ் த போர்ட் இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா, இதை வந்து ஒரு பெரிய அரசியலாக ஆக்க போகிறாங்க அப்படிங்கிறது நல்லா தெரியுது. நடுவில் வந்து மம்தா பானர்ஜி சொல்கிறாங்க, அவங்க யார் இது, இந்த இன்டர்நேஷனல் சந்தால் கவுன்சில்ங்கிறது யாருன்னே தெரியாது எனக்கு. அப்படிலாம் வந்து இவங்க பேசி தப்பிச்சிட முடியாது. உங்களுடைய ஸ்டேட்டில் ஒரு ஆக்டிவிட்டி நடக்குது, பிரசிடென்ட் வராங்கன்னா நீங்கள் ஒருத்தரை நியமிக்கணும். அப்போ இது எல்லாத்தையும் பார்த்து இதெல்லாம் ஒழுங்காக நடக்குதாங்கிறத பார்த்துக்கோ அப்படிங்கிறது வந்து 2 பேரும் க்ளோஸாக கோஆர்டினேட் பண்ணணும். பிரசிடென்ட்டோட செக்ரட்டேரியட்டோட இது வந்து முழுக்க அதை ஒர்க் அவுட் பண்ணியிருக்கணும்.
ஒரு சாதாரண அரசியல் கூட்டத்துக்கே நம்ம வந்து இங்கே தமிழ்நாட்டில் வந்து அதுக்கான ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் எஸ்ஓபின்னு சொல்லுவோம், அது எல்லாத்தையும் நம்ம உருவாக்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த பிரசிடென்ட் வந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்வில் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டிருந்ததுன்னா அது எவ்வளோ மோசமானதாக இருந்திருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் கவனித்து நிச்சயமாக வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட்டுக்கு இதில் வந்து ஒரு பொறுப்பு இருக்குது. அந்த பொறுப்பிலிருந்து அவங்க நழுவிட்டாங்க. ஆனால் அதே சமயம் இதை வந்து அரசியலாக்குறது சரியல்ல அப்படின்னு நான் நினைக்கிறேன். பாரதிய ஜனதா வந்து இதுதான் சாக்கு அப்படின்ட்டு இதை ஒரு அரசியலாக்கி இதன் மூலமாக ஏதாவது வாக்குகள் பெறலாம் அப்படின்னு நினைச்சா அது எவ்வளவு தூரம் ஒர்க் அவுட் ஆகும்னு எனக்கு தெரியல. மற்றபடி கிளியர் புரோட்டோகால் பிரீச் நடந்திருக்கு. இதை வந்து சென்சிபிளா வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் இதை கையாளணும். இதே மாதிரியாக மற்ற எந்த இடத்திலும் நடந்துவிடக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.